Hi friends, welcome to One Tree Recipes and Vlogs. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான சைட் டிஷ் அல்லது ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெண்டைக்காயை வச்சு ஒரு சூப்பரான சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வெண்டைக்காயை வச்சு பொரியல் பண்ணியிருப்போம், குழம்பு பண்ணியிருப்போம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு சிப்ஸ் ரெசிபி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெண்டைக்காய் சிப்ஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி, சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். இப்போது இந்த ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஒரு 1/4 கிலோ அளவு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். நல்லா பிஞ்சு வெண்டைக்காயாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ அந்த வெண்டைக்காயில் மேல் பகுதியும் நுனி பகுதியும் கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு சுத்தமான துணியால் ஈரப்பதம் இல்லாமல் நல்லா ஒவ்வொரு காயையும் இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. ஈரப்பதம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அந்த காய் ஃபுல்லாத்தையும் ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துடலாம். இப்போது எல்லா காயும் தொடச்சி எடுத்த பின்னாடி ஒரு கத்தி எடுத்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணணும். கொஞ்சம் ஸ்டிக் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நீளமாக மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வெண்டைக்காய் சிப்ஸ் எல்லா ரைஸ் வெரைட்டிக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம், இந்த மாதிரி காரம் கம்மியாக வைக்கிற ரெசிபிக்கு இந்த மாதிரி சிப்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி எல்லா வெண்டைக்காயும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீளமாக. இப்போ கட் பண்ண வெண்டைக்காயை ஒரு பவுலில் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த பவுலில் மசாலா பவுடர்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். அடுத்து கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் அளவு மட்டும் ஆட் பண்ணால் போதும். இவ்வளோதான் மசாலா பவுடர். அடுத்து இந்த மசாலா எல்லாம் அந்த காயில் ஒட்டுறதுக்கு பைண்டிங்காக நம்ம மாவு சேர்க்கணும். அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு, அந்த க்ரன்ச்சினஸ் கிடைக்கிறதுக்காக அரிசி மாவு சேர்க்கலாம். அதுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளோரும் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி கார்ன்ஃப்ளோர் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளோர் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும். தண்ணி தெளிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி லைட்டாக தண்ணி தெளித்து அதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் 2 தடவை தான் தண்ணி தெளித்து அதை மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈரப்பதம் ஆயிடுச்சு அப்படின்னா பர்ஃபெக்டாக நமக்கு க்ரன்ச்சியாக கிடைக்காது. பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை 10 நிமிஷம் விட்டுடலாம். 10 நிமிஷம் கழித்து பேனில் எண்ணெய் சேர்த்து அது நல்லா சூடான பின்னாடி ஒவ்வொரு பீஸஸாக இந்த மாதிரி போட்டு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. வெண்டைக்காய் சாப்பிட்ற ஃபீலே இருக்காது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சைட் டிஷ் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காக கூட டீ கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். இதை நீங்கள் சாதம் அல்லது ஏதாவது வெரைட்டி ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு. இப்போ இதை எண்ணெயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம். இதே மாதிரி நீங்களும் இந்த வெண்டைக்காய் சிப்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எங்கள் சேனலுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.